ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்னேக் பாபு பிளேஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன் கைஸ். நம்ம சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது இவ்வளோத்துக்கும் காரணம் எல்லாமே நீங்கள் தான் கைஸ். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் இவ்வளோ ரீச் ஆகிருக்க முடியாது. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு மேலும் மேலும் வேணும். வாங்க கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹைட் அண்ட் சீக் ஃபாரஸ்ட்டில் விளையாட போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போகுது. அதே மாதிரி ரொம்ப த்ரில்லிங்காகவும் ஹாரராகவும் இருக்க போது. மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் ஆனால் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கைஸ், இன்றைக்கி ஹைட் அண்ட் சீக் விளையாடுறதுக்கு யாரெல்லாம் வந்திருக்கான்னு பார்க்கலாம். நான் சொன்ன டைமுக்குள்ளே வந்தவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, சோட்டா பீம் வந்திருக்காரு, கிங் சின்சேன், டோரிமான் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக யார் வந்தாருன்னா நம்ம மோட்டோ அங்கிளும் பட்லு அங்கிளும் வந்திருக்காரு. கேட்டால் பஸ்ஸு பஞ்சரு, காரு பஞ்சருன்னு கதை விடுறாங்க. நம்ம ஜான் தி டான் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த காட்டுக்குள்ளே விளாட்ணுன்னா என்னையும் கேமில் சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி பாண்டா கரடி வந்திருக்கு. ஓகே காய்ஸ், உங்களுக்கு எல்லோரும் நான் ரூல்ஸ் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஹைட் அண்ட் சீக் கேமில் இந்த காட்டு இந்த சரௌண்டிங்குள்ளே தான் ஹைட் அண்ட் சீக் விளையாடணும். யாரும் அவுட்டரில் ரொம்ப தூரம் போகக்கூடாது. போனீங்கன்னா அவங்க கேமை விட்டு அவுட்டு. இந்த காட்டுக்குள்ள வந்து நம்ம என்ஜாய் பண்றதுக்கு தான். இதுக்கு போய் நீ எங்களுக்கு தடை போடுற, இங்க போக கூடாது அங்க போக கூடாதுன்னு நாங்க எங்கோட போய் ஒளிவோண்டா. முடிஞ்சா நீ கண்டுபிடிச்சு ஜெயிச்சு பாடுறா. நீ தான் எப்ப பார்த்தாலும் தோத்துக்கிட்டே இருக்கிற இந்த கேம்ல. உன்னால முடிஞ்சா எங்களை கண்டுபிடிடா. கைஸ், நீங்க உங்களுக்கு தோன்ற இடத்துல போய் ஒளிங்க. அதுதான் நம்மளுக்கு கிடைச்ச சுதந்திரம். புரிஞ்சுதுங்களா? டேய் பிராங்க்லின், தடியா முடிஞ்ச எங்களை கண்டுபிடிச்சு பாருடா. டேய் சின்சன், இங்கே வந்தும் அட்டகாசம் தாங்க முடியல. சரி, பார்த்துக்கலாம். கைஸ், நீங்கள் உங்கள் விருப்பப்பட்ட இடத்துல போய் ஒளிங்க. நான் இங்கே 1லேருந்து 100க்குள்ளே எண்ணுவேன். அதுக்குள்ளே எல்லாரும் சீக்கிரமாக போய் ஒளிஞ்சிக்கோங்க. ஃப்ராங்க்லின் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த தடி பசங்களுக்கு முன்னாடி நம்ம போய் ஒழிச்சிக்கணும், இல்லாட்டி எல்லாம் அடைச்சி பிடிச்சிப்பாங்க. ஓடு ஓடு ஓடு. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஐடென்சிக்கணும், செம்மையாக இருக்குமே. எங்கே ஒளியலாம் நம்ம? இந்த புதருக்குள்ள ஒழிச்சிக்கலாமா? நல்லா தான் இருக்கு, ஆனால் வேற ஏதாச்சும் இடம் இருக்குதான்னு பார்ப்போம். இந்த வேனு காரு, இந்த காருக்குள்ள ஒளியலான்னு பார்த்தா அண்ணன் எதுவும் சரி பண்ணிட்டு இருக்காங்க. வானா சொல்லி விட்டுடுவாரு. அண்ணே, நான் இந்த புதருக்குள்ள ஒழிஞ்சிக்கிறேன், யாராச்சும் வந்தாங்கன்னா பார்க்கலன்னு சொல்லிடுங்க. இந்த காட்டுக்குள்ள ரொம்ப போர் அடிச்சு போச்சு. இவங்கனால எனக்கு ஒரு கேம் கிடைச்சிருக்கு, ஹைட் அண்ட் சீக். இந்த கேம்ல நான் வின் பண்ணியே ஆகணும். இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா. இந்த காட்டுக்குள்ள எங்க ஒளிஞ்சா கண்டுபிடிக்க முடியாதுன்னு எனக்கு தான் தெரியும். அண்ணே நான் மரத்து மேல ஒளிஞ்சிக்கிறேன். யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுங்க. காரு ரிப்பேர் பண்ற மெக்கானிக்கன்னு உங்களுக்கும் அதே தான். நான் இந்த மரத்து மேல ஒளிய போறேன். ஏன்னா நான் பாண்டா கரடி. எனக்கு மரம் ஏறதுனா ரொம்ப பிடிக்கும். ஏரியாச்சு. இந்த ஜான் ஆக போறான் டான். எல்லா இடத்துலயும் கொள்ளடிச்சாச்சு. இந்த காட்டுல மட்டும்தான் இன்னும் கொள்ளடிக்கல. இது என்னடா டப்பா மாதிரி இருக்குது, ட்ரெயின் டப்பா மாதிரி இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்கும்? அட நோதாரி பசங்களாம், வாழைப்பழமும் பழமும் வச்சு என்னடா பண்ண போறீங்க? பணத்தை வச்சு திருடிட்டு போறதுக்கு யூஸ்ஃபுல்லா வந்துருக்கும். இங்க ஒண்ணுமே இல்லையே, வேஸ்ட் பீஸுகளா. இங்க இருக்கிற ஆளுங்கள்லாம் சரியான மொக்க பீஸுகளா இருப்பாங்க போல இருக்குது. அட, இது என்ன கட்டை இது? ஓ மை காட், இது சந்தன கட்டை, தேக்கு மரம் நினைக்கிறேன். ஐடியா, இதை கடத்துறா பல கோடி லாபம். கேரளாவுக்கு கடத்திட்டு போயிட வேண்டியதுதான். உடனே நம்ம கிரிமினல்ஸ் கிட்ட சொல்லி லாரியை புக் பண்ணி இந்த கட்டைங்களெல்லாம் தூக்கிக்கிட்டு போக வேண்டியதுதான். தடியா, சமோசா வாயா, போய் ஒளிடா. வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதா? சமோசாலாம் இந்த காட்டுக்குள்ள கிடைக்காது. எங்க ஒளியறது? அடா, ஒரே ஆள் நடமாட்டமா இருக்குதுப்பா. இங்கேயும் ஆள் இருக்கிறாங்க, வேன்லயும் ஆள் இருக்கிறாங்க. எங்க ஒளியறது? இங்க ஒளிஞ்சிக்கலாமா? வேணா, இதோட பெஸ்டான பிளேஸா வேற ஏதாச்சும் நம்ம உடனே பார்க்கணும். டைம் ஆகுது. இந்த பிராங்க்லின் நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒளியணும். கட்டைக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கலாமா? அட திருட்டு பயல ஜானி, இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கியா? என்னடா பராக்க பார்த்துட்டு இருக்க? ஓ, இந்த கட்டையை திருடலான்னு பாக்குறியா? இருடா, கேமை மூடிட்டவனை வச்சுக்கிறேன். எங்க ஒளியல? இங்கேயே ஒளிஞ்சிக்கலாம் நம்ம. சமோசா
என்ன ஒரு அருமையான காடு. இந்த காட்டுக்குள்ள எனக்கு யாராச்சும் சமோசா கொடுத்தாங்கன்னா செம்மையா இருக்கும். இந்த சமோசா வந்து நெருப்புல போட்டு வறுத்து பொரிச்சு சாப்பிட்டா எவ்வளோ அழகா இருக்கும். ஐயையோ, இந்த கேமை விட்டு விட்டு சமோசாவை நின்றுட்டு இருக்கேனே. ஓடுடா ஓடு மோட்டோ, போய் ஒளிஞ்சுக்கோ போ. இந்த ஐடன்சி கேம்னாலே ஒரே தலைவலியா போச்சுப்பா. என் உருவத்துக்கு எங்க தான் போய் ஒளியறதுன்னு தெரில. எங்க ஒளியறது? இந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கலாமா? ட்ரை பண்ணி பார்ப்போம். அட, நம்ம வயிறு இந்த மரத்தை விட பெருசா இருக்குது. வேண்டாம் வேண்டாம், கண்டுபிடிச்சிருவோம். இந்த பிராங்க்லின் ஈஸியா மாட்டிப்போம். ஃபர்ஸ்ட் அவுட் நம்மளதான் ஆகும். இந்த மரம், அட எல்லா மரமும், இந்த மரம் பெருசா இருக்கு. ஆனா பிராங்க்லின் பக்கத்துலயே இருக்குது. வேணாம், என்ன ஒரே மரம் மரமா இருக்குது. ஓ, நம்ம காட்டுக்குள்ள இருக்கோம்ல, அதனால தானா? எங்கடா ஒளியுறது? சரி, இந்த இடத்துல ட்ரை பண்ணுவோம். இங்க ஒளிச்சுப்போ. கொஞ்சம் தூரம் தள்ளி தான் வந்திருக்கும், கண்டுபிடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். டேய் சின்சன், நீயும் நானும் மட்டும் தான்டா இந்த ஒளியில. அடே போய் ஒளிடா, நான் வேகமா போய் ஒளிஞ்சிக்கிறேன். எங்க ஒளியுறது? எல்லாரும் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்களே. இந்த வேன் மூலம் ஏறி கொச்சிங்க ஒளிஞ்சிக்க வேண்டியதுதான். யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இது நம்ம நேரம். கிங் சின்சென்னு நிரூபிக்கணும். இந்த காட்டுக்குள்ளே நான் தான் ராஜா நிரூபிக்க போறேன். இந்த கருப்பை நம்மள கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பதில் வாட. நம்ம மோட்ட மாமா இங்க ஒளிஞ்சிட்டு இருக்காரு. எங்க ஒளியுறது நம்ம? ஓடு 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 ஓடு. கொஞ்ச தூரம் தள்ளி வந்து ஒளிஞ்சாச்சு. இந்த கருப்பை நம்மள கண்டுபிடிக்கிறானான்னு பார்க்கலாம். எங்கடா ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? டேய் சின்சன், டோரி, மோட்டோ, பட்லு, இந்த ஹைட் அண்ட் சீக் ஃபாரஸ்ட் கேமில் நான் தான்டா சாம்பியன் ஆக போகிறேன். எல்லா தடையும் இந்த சுட்டி பையன் கிங் சின்சன் தான் வின் பண்ணிகிட்ருக்கேன். இந்த தடவை நான் விட மாட்டேன். எல்லாரையும் பட்டு பட்டு பட்டுன்னு அவுட் ஆக்கி நான் வின் பண்ணலை. என் பேர் ஃப்ராங்க்லின் கிடையாதுடா. அண்ணே, அக்கா, நீங்கள் யாராச்சும் இந்த பொடி பசங்க இங்கே எங்கேயாச்சும் ஒளிஞ்சிருக்கிறத பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. ஏய் தம்பி, இங்கெல்லாம் விளையாடக்கூடாது. இங்க பெரிய ஆபத்து இருக்கு. ஒழுங்கா போயிடுங்க. என்னது ஆபத்தா? அந்த ஆபத்தெல்லாம் நாங்கள்லாம் பிரியாணியில் லெக் பீஸாக வச்சு சாப்பிட்ற ஆளுங்க. ஆபத்தெல்லாம் நாங்கள் பார்த்து பயப்பட மாட்டோம். போங்க, என்ன வேற யாருக்கிட்டேயாச்சும் போய் சொல்லுங்க. அட, என்னடா அது இங்கே கூட ஒளியில் இந்த பொடி பசங்க தடி தாண்ட வரோம். எங்கே போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க தெரியலையே. இவ்வளோ டஃப்பு கொடுக்குறாங்களே. இந்த காட்டுக்குள்ளே ஐடென்சிக்குள்ளதுல எவ்வளோ ஜாலியாக இருக்குது. இந்த புதருக்குள்ளே எவனாச்சும் இருக்கீங்களா? டே வாங்கடா, யாரா இருக்கீங்க? ஓடு ஓடு ஓடு, எங்கே ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஏ காய்ஸ், நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு யார் அவுட் ஆக போகிற அப்படின்ட்டு. நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் என்னால் கண்டுபிடிக்க முடியும். வாங்க காய்ஸ், ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போடுங்க. கண்டிப்பாக ஒரு ஆளை கண்டுபிடிச்சிடலாம். அட, மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர், காப்பாற்றணும் கத்தரு. நம்ம மோட்டோ அங்கிள் அவுட்டு ஃபஸ்ட்டு. மோட்டோ அங்கிள் சூப்பர், ரொம்ப தேங்க்ஸுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் ஆல் அவுட் ஆகிட்டீங்க. என்ன மோட்டோ அங்கிள், என்ன தூங்குறீங்களா? தூங்கி எழுந்த பிறகு ஒழுங்காக இடத்துக்கு போய் சேருங்க. வரவா? அடுத்தது செகண்ட் யார்? ஓட 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 ஒன்றும் புரியல. தேட 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 ஆளும் கிடைக்கல. டேய் எங்கடா ஒளிஞ்சிட்ருக்கீங்க? ஏன்டா இப்படி படுத்துறீங்க? டேய் ஐயையோ, என்ன ரத்த காவலாக ஆகுது? சொன்ன மாதிரியே நேரம் சரியில்லையோ. விட மாட்டேன். டேய் சுட்டி பசங்களா, பொடி பசங்களா, இந்த பாண்டா கரடி எங்கே ஒளிஞ்சிட்ருக்குன்னு தெரில. சுட்டி பையன் சின்சேனு, அதுக்கப்புறம் டோரிமானு. அண்ணே, கார் ரிப்பேர் பண்ணுற அண்ணே, கார் அப்புறம் ரிப்பேர் பண்ணுங்க. இப்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களை எங்கே ஒளிஞ்சிட்ருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? அட போடா பண்ணி பயல, இந்த காரை நான் பல மணி நேரமாக ரிப்பேர் பண்ண முடியல. என் உயிரை எடுக்கிறீங்க வந்து. டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். அண்ணா பைனாகுலர் பார்க்குறேண்ணே, கொஞ்சம் அது கொடுங்களண்ணே. நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இங்கே தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வச்சு நான் கண்டுபிடிச்சி எல்லாரையும் அவுட் ஆக்கிடுவேன். போடா நாயே, திருட்டுத்தனம் பண்ணி பழைக்கலான்னு பாக்குறியா? அதெல்லாம் என்னால கொடுக்க முடியாது. நீயா போய் கண்டுபிடிடா, போடா. என்னடா இது, நம்மளை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பாண்டா கரடி வேற எங்கே போச்சுன்னு தெரியலையே. கரடி மாமா எங்கே இருக்கீங்க? அட, இங்கே யார் ஒளிஞ்சிட்டு இருக்கிறது? நம்ம பட்லு. அட, இன்னும் பெட்டு மாதிரி அழகாக படுத்துட்டு கிடக்கிறாரு. செகண்ட் அவுட்டு இவரு தான். ரைட்டு, போய் பிடிச்சிட வேண்டியது தான். இந்த இடத்துக்கு எப்படி போகிறது?
இது மேலே ஏறி இப்படி குதிச்சு பட்லு பட்லு சார் கொஞ்சம் எழுந்துருங்க. செகண்ட் அவுட்டு நீங்கள் வரவா? பபாய். அடுத்தது யாரு? அடா கராட்டி மாமா எங்கே இருக்கீங்க? என்ன ஐயோ யாரு? என்னடா இது வித்தியாசமான ஒரு சவுண்டு வருது? என்னது இந்த இடத்த தாண்டி வந்தவங்க மட்டும் ஒரு சவுண்டு வருது? ஐயோ என்னடா இது? இங்கே அப்படா யாரோ ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. யாரா அது உள்ள? டேய் வாங்கடா வெளியே. அட நம்ம சோட்டா பீமு. என்ன ஒரு புத்திசாலித்தனம், அழகாக ஒளிஞ்சிட்டு இருக்கியாடா சோட்டா. டேய் அவுட்டா நீ? ஓகே காய்ஸ், நம்ம யாரெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போது? மோட்டோ அங்கிள் ஃபர்ஸ்ட் அவுட்டு, செகண்ட் நம்ம பட்லு, தேர்டு வந்து சோட்டா பீம். அடுத்தது இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்களே. அடுத்தது நம்ம ஜான் மாட்டிக்கிட்டாரு. என்ன ஜான் தி டான், இங்கே என்ன யோசனை? இங்கேயும் ஏதாச்சும் திருட்டுத்தனம் பிளான் பண்ணுறியா? ஃபோர்த் அவுட் நீ தான். பிரச்சனை பண்ணாமல் கிளம்பு ஜான். ஆத்தாடி ஆத்தாடி, இருட்டி போச்சு, கண்ணு தெரியாம போச்சு, மணி 6 போச்சு. இந்த காட்டுக்குள்ள வீட்டை கட்டி பெரிய கஷ்டமா போச்சப்பா. எப்படி வீட்டுக்கு போய் சேரதுன்னு தெரியலையே, ஒரே இருட்டா இருக்குது. வீடு வந்தாச்சு. அப்பாடி வெளிச்சம் தெரியுது. வீட்டுக்குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் விளக்க போட்டு சாப்பிட்டு படுக்கிறோட சாவி. வயசான காலத்துல காட்டெல்லாம் விறகு வெட்ட ஆரம்பிச்சாலே இதேதான் பிரச்சனையா இருக்குது எனக்கு. என்னங்கடா இது? யாரோ வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேக்குது. தப்பாச்சே, என் வீட்டுக்குள்ள என்ன கேட்காம யாரு வந்தீங்க? நான் சாதாரண கிழவி கிடையாது, சூனியக்கார கிழவிடா. டேய் யாருடா இருக்கீங்க? அடே சிஞ்சன் டோரி, டே இருட்டி போச்சுடா, போதும்டா விளையாடுனது. ஐயோ இந்த தடி பையன் யாருன்னு தெரியலையே. டேய் என்னால் இருட்டிலலாம் உங்களை தேட முடியாது, ஒழுங்காக வந்துடுடா. யாருமா நீ? ஐயோ பேய். டேய் என்னையடா பேயின்றீங்க? டாடா கூட்டு ஓடுரு. யாரை கேட்டுடா இங்க வந்து நீங்க விளையாடுறீங்க? என்கிட்ட பர்மிஷன் வாங்காம நீங்க எப்பறம் விளையாடலாம்? எக்கா நீங்கள் தானா? எக்கா நீங்கள் ஓனர்னா கொஞ்சம் ஓரமாக இருங்க. நாங்கள் கேம் விளையாடிட்டு இருக்கோம். உங்களெல்லாம் இந்த கேமில் சேர்த்துக்க முடியாது. ஓரமாக போங்க. ஓனர்னா ஓரமாக தான் இருக்கணும். நடுவில்லாம் அப்படியே ரோட்டில் வந்து நிற்கக்கூடாது. இடைய போங்க. டேய் என்னடா என்ன மதிக்கவே மாட்டேங்கிறீங்க? நான் சாதாரண கிழவி கிடையாது, சூனியக்கார கிழவி. உங்களை என்ன பண்ண போறேன் பாரு. உன்னால் முடிஞ்சதை பாரு கேள்வி. உனக்கெல்லாம் மரியாதை கொடுத்தேன் பாரு. ஒரே அடியில் செத்து போய்டும். ஒழுங்காக ஓடி போயிடு. நான் செம்ம காண்டில் இருக்கேன். எங்கள் பசங்க எங்கே போய் ஒளிஞ்சாங்கன்னு வேற என்னால் கண்டுபிடிக்க முடியல. டேய் சிஞ்சன், டேய் எங்கடா இருக்கீங்க? அடா மோட்டோ, இன்னும் நீ போலியாடி? போயா, இருட்டி போச்சு, இன்னும் இதே இடத்துல இருக்கிற நீ. என் உயிரை எடுக்கிற சொல் பேச்சு எவனுமே கேட்க மாட்டேங்கிறான். கைஸ், சிஞ்சனை நீங்கள் பார்த்தீங்களா? எங்கே இருக்கான்? எங்கே ஒளிஞ்சிட்ருக்கான் பாருங்க. என்னை எப்படி கொடுமைப்படுத்துகிறா பாருங்க கைஸ். இந்த இருட்டில் எங்கேயோ ஒளிஞ்சு என் உயிரை எடுக்கிறான். ஏதோ செத்து போன கிழவி சுடுகாட்டிலேருந்து எழுந்து வந்து அதுதான் ஓனருந்து. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு தெரில. ஒரே பக்குன்னு இருக்குது. இவன் இந்த டோரி, சிஞ்சனு, பாண்டா எங்கே போய் ஒளிஞ்சு தொலைஞ்சாங்கன்னு தெரில. தேவையில்லாமல் இங்கே வந்து ஐடன்சி கேம் ஆடி என் உசுறு போதடா சாமி. ஐயோ சவுண்ட் குத்துட்டோமே. இந்த சவுண்ட வச்சு இந்த கருப்பு ஊரால வந்து நம்ம கண்டுபிடிச்சிரோம். கொஞ்சம் சைலண்டா இருப்போம் நம்ம. என்னடா இது சவுண்டு? டேய் சிஞ்சன், நீ இங்கே தான் எங்கேயோ இருக்கன்னு தெரியுது எனக்கு. தேவையில்லாமல் பாடி மாட்டிக்கிட்டியடா. வாடா வெளியே. டேய் தடியா பிராங்க்லின், என்னமோ நீயே கண்டுபிடிச்ச மாதிரி பீத்திக்கிற. லைட் ஆஃப் பண்றா, கண்ணு கூசுது. கருப்பா, என்னமோ நான் சவுண்ட் கொடுத்ததுனால கண்டுபிடிச்சி வந்து பார்த்துட்டேன். என்னமோ பெரிய லாடு லபகதாஸ் மாதிரி பேசுற. டேய் சிஞ்சன், இந்த கேமெல்லாம் விட்டு தொலைடா. இப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்குடா. வீட்டுக்கு ஏதோ ஒரு செத்துப்போன கிழவி வந்து நான் தான் ஓனருந்து. அது என்னமோ சூனியக்கார கிழவி வேற சொல்லுது. சாமுண்டி, முயாண்டி, காட்டேரி, சோட்டேரி, பேய், வா வா. என் செத்த போன பேத்தி பேயா, வா வா. எங்க இருக்க நீ? உடனே வா. என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க. இங்க இருக்கிறவங்கள யாருமே உயிரோட விடாத. நீ எல்லாரையும் சாவடிச்சு இந்த நெருப்புல போடு.
இது என்னோட கட்டளை. காட்டேரி ராரா ராரா லக்க 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 வா வா. ராணி, எதுக்கு என்ன அழைச்ச? வந்துட்டேன். உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிப்பேன். சொல்லு, என்ன நடந்தது? ஓ, அப்படியா? உன் இடத்துக்கு உன் அனுமதி இல்லாம வந்து உன்னையே அசிங்கப்படுத்துறாங்களா? இங்க யாரையுமே நான் விட்டு வைக்க மாட்டேன். உன் ஆசைப்படியே எல்லாரையும் கொன்னு தீர்த்து பழி வாங்குறேன். ஏய், யாரா என்னோட பாட்டிய கிண்டல் பண்ணது? நீயா? சொல்லு. உன்னதாண்டா. என்ன மதிக்கவே மாட்டேங்கிறான். பயம் விட்டு போச்சா? ஏ குண்டா, சொல்லு. சொல்லலனா உங்களோட சாவு என்கிட்ட தான். உங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கறேன். ஒழுங்கா சொல்லிடுங்க. யார் அசிங்கப்படுத்தது? என்னடா அது 2 பேரும் சோடியா இருக்கீங்க? சொல்ல போறீங்களா? என் ஆட்டத்தை காட்டவா? என் ஆட்டத்தை காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. என் பொறுமையை இழந்துட்டேன். இனி கிராணி எல்லாரையுமே காவ கொடுக்கறேன். சாவடி, வாய திறந்து பேசுங்கடா. ஏய் ஏய், உன் பொண்டாட்டியா உன் லவ்வரா? அவளை சாவடிக்கிற நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ எல்லாம் இந்த உலகத்துல இருக்க கூடாதுடா. உன்னையும் அவங்க கூட அமுச்சு விடுற. போய் சாவு. எவ்வளவு திமிரு உனக்கு. கூட ஒருத்தி சாவரா, அத பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு புகை விட்டுட்டு இருக்க வாயில. உன்னை என்ன பண்றேன் பாரு போனான்னு. உன்னை அப்படியே கர 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 கரைச்சி தூள் தூள் ஆக்கிறேன் காத்து காத்தா. எப்படி பேய்டா, காட்டேரி பேய். ஏய் தம்பி, என்னைக்கே நீ முட்டுக்காடு போடுறியா? எண்டு காடே எனக்கு கிடையாது. ஒழுங்கா அந்த தட்டத்தை நிப்பாட்டு. எனக்கு பயங்கர எரிச்சலா இருக்குது. சொல்றல்ல கூட்டதான். போடா. அடி, உனக்கு உயிர் பயம் இல்லையா? என்ன திமுறை உனக்கு? அங்க இருந்து இங்க மறுபடியும் வந்து தட்டுறான். டேய், உன்னை ஒரே கடிதான். இன்னைக்கு என்ன பண்ற மட்டும் பாரு. வேலை இல்ல, வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் ஆயிடுறியடா. எப்பாடி எப்படி உன்னையும் கருப்போட சேர்த்துட்டேன் நானு. நீங்க எல்லாரும் எனக்குள்ள இருக்கீங்க. சக்தி, எனக்கு ரொம்ப சக்தி கிடைச்சிடுச்சு. ஏய் தடியா, உங்ககிட்ட தானே கேட்டேன் எங்க இருக்காங்கன்னு. சொல்ல மாட்டியா? உன பிச்சி துண்டு துண்டா போட போறேன். போட்டாதான் உங்களுக்கு அறிவு வரும், புத்தி வரும், பயம். என்ன பார்த்தாலே உங்களுக்கு அப்பதான் பயம் வரும். இப்போ நான் சொன்ன மாதிரியே துண்டு துண்டா பீஸ் பீஸா போட போறேன் பாருடா. எப்படி? இதான் என்னோட பவர். என்ன இங்க யாரு ஒளிஞ்சுகிட்டு இருக்கா? யாரு இருக்கா? ஒழுங்கா வந்துடுங்க. என்கிட்ட மாட்டி சாவாதீங்க. என் கிராணி பாட்டிய யாரு கிண்டல் பண்ணா? வா. என்ன இது? யாருமே ஆளை காணோம். எங்க ஒழிச்சிட்டு இருக்கீங்க? அட, இந்த மரத்துல யாரோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அட, மாட்டிக்கிட்டாரு ஒருத்தரு, காப்பாத்தணும் கர்த்தரு. என்ன கரடி தம்பி, சௌக்கியமா? மாட்டிக்கிட்டியா? டே, கீழே வரியா? உன்னை ருசிச்சு ரசிச்சு சாட போறேன் நானு. வா வா வா. ஐயோ பிராங்க்லின், நான் இந்த பேய்கிட்ட மாட்டிக்கிட்டேன். என்னை காப்பாத்துங்க. இந்த காட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய பேரை பார்த்ததுல ரொம்ப கொடுமையா இருக்குது. என்ன யாராச்சும் காப்பாத்துங்கோ. சின்சேன், பிராங்க்லின், கைஸ்
எல்லாரும் இந்த இடத்த விட்டு ஓடி எங்கேயாச்சும் ஒளிச்சுக்கோங்க, வெளியே வராதீங்க. இங்க ஒரு பெரிய பேய் இருக்குது, எல்லாரையும் அது வேட்டையாடுது. தயவு செய்து வெளியே வராதீங்க. டேய் சின்சன் சீக்கிரம் வாடா, மழை அதிகமா பெய்யுது. கருப்பாடி போடா வரேன். இந்த காட்டுக்குள்ள நிறைய மிருகம் இருக்குது, பேய்ங்க இருக்குது. நம்ம வாழ்க்கை கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஆசைப்பட்டதை நம்ம சாப்பிடணும். உங்களுக்கு நான் ஆசைப்பட்டு இந்த சமோசா செஞ்சிருக்கேன். சீக்கிரம் சாப்பிடுங்க குட்டிங்களா. அட யாரோ சமோசா செய்யற வாசனை வருது. அட இந்த குட்டி குருவி எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு சமோசா 2 கொடுங்களேன் ப்ளீஸ். இந்த மழையில சமோசா சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும். வா சின்சன், நீயும் இந்த சமோசாவை எடுத்துக்கோ. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் போய் கொடு. அட என்ன நம்ம பாண்டக்கரடியோட சவுண்டு கேட்குது. என்ன மோட்டோ மாமா இப்படி ஓடியாரான்? என்ன மோட்டோ மாமா என்ன ஆச்சு? பிராங்க்லின், நம்ம இப்போ ஒரு பெரிய பிரச்சனைல இருக்கோம். இங்க ஒரு பெரிய பேய் எல்லாரையும் வேட்டையாடிட்டு இருக்குது. என்னது பேயா? என்ன மோட்டோ சொல்ற? ஆமா, நீ அந்த கிராணி கிழவிய திட்டினதுனால அது பேய் வர வச்சு நம்ம எல்லாரையுமே அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணிச்சு. அப்படியா சின்சன்? அட ஏய் சின்சன், நல்ல வேலை இங்கதான் இருக்கியா? எங்கடா போய் தொலைஞ்ச? ஏன்டா லேட்டு? அதுவாடா பிராங்க்லின், நான் வர வழியில குருவிகள் சமோசா செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க. அது கிட்ட கேட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்தேன். என்னடா விளையாட்டு இது? இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. நீ என்னடானா சமோசா சாப்பிட போன குருவியை பார்த்தனு கதை விட்டுட்ருக்க. டேய் சின்சன், இங்கே என்னமோ பேய்ங்க அட்டகாசம் ஆரம்பிச்சிச்சாண்டா. இந்த கிராணி கிழவி சொன்னல ஓனருன்ட்டு, அது சாதாரண கிழவி கிடையாதான். அது வந்து சூனியக்கார கிழவியாண்டா. அது ஏதோ மந்திரம் போட்டு பேயை வர வச்சு நம்ம எல்லாரையும் சாகடிக்க பிளான் போட்டுட்ருக்குடா. இதில் இருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு தெரியலையே. எனக்கு ஒரே பதட்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. யாரையும் கூப்பிடவும் முடியல. ஃபோன் வேறு மழையில் நனைஞ்சு வேலை செய்யலை. நம்ம அவெஞ்சர்ஸு டிசி யாருமே கூட முடியாது. இப்போது என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோன்னு தெரியல. ஒரே குழப்பமாக இருக்குடா எனக்கு. பிராங்க்லின் இருடா. மோட்டோ மாமா நீங்க தான் ஏதாச்சும் ஐடியா கொடுங்களேன். என்னது சின்சன்? டேய், இந்த பேய் பயத்துல எனக்கு எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. எனக்கு வயிறு காலியா இருந்தா மூளை வேலை செய்யாது தெரியுமா? எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்குது. ஏதாச்சும் இருந்தா கொடுங்க. அட பசிக்குதா? மோட்டோ மாமா என்கிட்ட சமோசா இருக்குது. என்னது சமோசாவா? குடுடாதா, அதை சாப்பிட்டுட்டா எனக்கு ஸ்பெஷல் பவரே வந்த மாதிரி ஆயிடும். என்னது ஸ்பெஷல் பவர்? அப்புறம் இந்தாங்க இந்த சமோசா சாப்பிடுங்க பாப்போம் என்னன்னு. சமோசா சாப்பிட்ட பிறகு எனக்குள்ளே ஒரு உத்தியோக பவர் வந்த மாதிரி இருக்குது. ஏ கைஸ், நம்ம மோட்டோ மாமா சமோசா சாப்பிட்டா மட்டும் பவர் வராது. நீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் அந்த பேயை அடிச்சு தும்சம் பண்ண முடியும். வேற லெவல் அடிக்க போறாரு. லைக் பண்ணிட்டீங்களா? பாருங்க, நீங்க லைக் பண்ணாதனால அவரு தான் அடி வாங்குறாரு பேய்கிட்ட. அட பவர் வந்துடுச்சுப்பா. யாரோ லைக் பண்றீங்க போல இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்றீங்க போல இருக்கு. தேங்க்யூ கைஸ். ஏ பேயே, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். என்னையும் அடிக்கிற நீ. இன்னைக்கு நீ செத்த. நீ எனக்குள்ள யார் பவர் கொடுத்துருக்கானோ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நீ செத்த. போ போ, எங்களை நிம்மதியா விளையாட விடு. ஏன் வந்து உயிரை எடுக்கிற நீ? சாவு போ. என்ன கைஸ், இந்த அடி போதுமா? இன்னும் பல அடி அடிக்கலாமா இந்த பேய? எங்கடா ஓடி போச்சு இது? அட பேயே வா. அட ஐயோ, கடிக்குது கடிக்குது கடிக்குது. என்னையா கடிக்கிற? உன்ன என்ன பண்றேன் பாரு. ஓ மை காட், என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த பேய் என்ன இந்த அடி அடிக்குது? ஃபுல் பவர். யாருகிட்ட? இந்த உலகத்தை அழிக்கிற பவர் இந்த சமோசா சாப்பிட்டா எனக்கு வரும். எப்படி கைஸ்? என்னோட செம்ம இருக்குதுங்களா என்னோட பவரு? ஏ கைஸ், உங்களுக்கு மோட்டோ மாமாவை பிடிச்சதுன்னா கமெண்ட்ஸ்ல மோட்டோ மாமா ஐ லவ் யூ போடுங்க. அப்போதான் அவர் அந்த பேயை அடிச்சு சாவடிப்பாரு. எப்படி கஷ்டப்படுறாரு பாருங்க. அந்த பேய் கிட்ட அவர் போராடுறாரு. ஆனா அந்த பேய் செம்ம அடி அடிக்குது. வாங்க நம்ம எல்லாருமே மோட்டோ மோட்டோ மோட்டோன்னு சொல்லுவோம். மோட்டோ மாமா ஜெயிங்க, இந்த பேயை விடாதீங்கன்னு சொல்லுங்க. மோட்டோ கமான் மோட்டோ, அந்த பேயை அடிங்க. இந்த பேய் இந்த மோட்டோ மாமாவை போட்டு உருக்குது, உமுக்கு இழுக்குது.
என்ன பண்ணாலும் மோட்டோ மாமா அவரோட தைரியத்தை விடல, போட்டு அடி அடின்னு அடிச்சு தும்சம் பண்றாரு. என்ன அடி, செம்ம அடி மோட்டோ மாமா. கலக்குறீங்க நீங்க. உங்களோட ஃபுல் பவர் காட்டுங்க மோட்டோ மாமா. இப்போ அடேங்கப்பா கைஸ், வாங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இந்த பேய சாவடிப்பாரு. அடேங்கப்பா சூப்பர் வின் ப்ளோ, செம்ம பவர் கைஸ். இது பாருங்க, அதெல்லாம் எழுந்துக்க முடியல. அது மர்காயா செத்தே படிச்சு போல இருக்குது. மோட்டோ மாமா செம்ம டென்ஷன்ல இருக்காரு. அதை பயங்கரமா ஒரு வெறுப்பேத்திடுச்சு. மறுபடியும் சூப்பர் வின் ப்ளோ யூஸ் பண்றாரு. அப்பாடி வந்துட்டாரு அவரு, சந்தோஷப்படுறாரு. இதோட நம்ம வீடியோ எண்டுக்கு வருது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பை பை.